ஹாய், திஸ் இஸ் கயல் கண்டோ. நான் உங்கள் கயல். இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்க சாரீ எப்படி ட்ராப் பண்ணேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். Ryan Little. சாரீ ட்ராப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்கர்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்கர்ட்டோட நாட் வந்து ரைட் சைடு வர மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் ஷேப் வியர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து பெல்லி பட்டனில் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க சாரீ வந்து சில்க் காட்டன் சாரீ. ஸோ சாரீ எப்பவுமே நம்ம ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு பார்க்கணும் செஸ்ட் ப்ளீட் எது வரும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு சாரீஸில் வந்து அப்பர் பார்டர் லோவர் பார்டர் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. இந்த சாரியில் வந்து அப்பர் பார்டர் குட்டியாகவும் லோவர் பார்டர் வந்து பெரிய பார்டராகவும் கொடுத்துருக்காங்க. பேசிக் ரவுண்ட் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது ரைட் சைடு இருந்தும் இன்சர்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பெல்லி பட்டன்லேருந்தும் பண்ணலாம். பெல்லி பட்டனில் வச்சு நம்ம பண்ணோன்னா சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ரொம்ப ரைட் சைடு வச்சுட்டோன்னா சென்டர் ப்ளீட் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ரைட்டும் இல்லாமல் பெல்லி பட்டன்லேயும் இல்லாமல் மீடியமாக வச்சு நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது உங்களோட லென்த் கீழே எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து குட்டியாக மட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கிளாத்தை அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நீட்டான பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும். அட் த சேம் டைம் பல்ஜியாகவும் தெரியாது ஸ்டொமக்கு. ஸோ ஃபுல் ரவுண்டும் அதே மாதிரி நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பேசிக் ரவுண்ட் நம்ம நீட்டாக இன்சர்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் பேலன்ஸ் இருக்க எல்லா கிளாத்தையுமே நம்மளோட பாடியை சுற்றி ஒரு ரவுண்ட் கொண்டு வரணும். எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த கிளாத்தை வச்சு தான் சென்டர் ப்ளீட் அண்டு செஸ்ட் ப்ளீட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஒரு ரவுண்ட் சுற்றி அதை எடுத்துகிட்டு வரணும். ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்த அப்புறம் நம்மளோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி சாரியோட முந்தானியை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ எவ்வளோ லென்த் வரும் நம்மளுக்கு அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரியும். ஸோ அந்தளவுக்கு மட்டும் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போது பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து கீழே விட்டுட்டு நான் முந்தானியை மட்டும் எடுத்து நான் ஆப்போசிட் சைடில் மடிக்கிறேன். எதுக்காகனா இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிற சாரீஸில் வந்து ப்ளீட்ஸ் எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது ஈஸியாக ப்ளீட்ஸ் எடுக்கலாம். இதை வந்து நீங்கள் உங்கள் பாடியோடு வச்சு தேய்ச்ச மாதிரி பண்ணிங்கன்னா அயன் பண்ண மாதிரி ப்ளீட் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் அந்த லைனு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் எடுக்கிற ப்ளீட் மட்டும் நம்மளோட பாடி அளவுக்கு எடுத்துக்கணும். செகண்ட் உள்ளே எடுக்க போகிற ப்ளீட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக எடுக்கலாம். ஃபஸ்ட் எடுக்கிறது மட்டும் பெரிய ப்ளீட்டாக எடுக்கணும். அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு ப்ளீட்டும் லாஸ்ட்டு ப்ளீட்ஸும் ஆப்போசிட் சைட்ஸ் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் கரெக்டாக வரும். ஸோ செல்ஃபாக ப்ளீட்ஸ் எடுக்கும்போது நம்மளே ஷோல்டரில் வச்சுட்டு நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். டோர்ஸு அந்த ஹேங்கர் அந்த மாதிரி போட்டும் எடுக்கலாம். பட் அது வந்து நம்ம செல்ஃபாக பண்ணும்போது நம்ம ஷோல்டர்லேயே போட்டு எடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் ப்ளீட்ஸ் கரெக்டாக அலைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மடித்து ப்ளீட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்தோன்னா ஈஸியாக வரும். ஸோ ஷோல்டரில் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்றத வச்சு நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கலாம். பின்னாடி ப்ளீட் வந்து எது வரைக்கும் விடணும் அப்படின்னா நம்மளோட கெண்டைக்கால் வரைக்கும் லென்த் விடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஹைட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஷார்ட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட கெண்டைக்கால் அளவு தான் பின்னாடி விடுற முந்தானையோட அளவு. நம்மளுக்கு எவ்வளோ பின்னாடி லென்த் வேணுமோ அந்தளவு பார்த்துட்டு நம்ம மடிப்பு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரில் லாக் பண்ணணும். பின்னாடி முந்தி விடுறதுல வந்து எப்போயுமே பின் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டில் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மேலே வச்ச மாதிரி தான் பண்ணணும். லாஸ்ட்டில் பண்ணோன்னா ஷோல்டர் டு பாட்டம் வரைக்கும் இருக்க லென்த்தில் வந்து ஏர் ஃபில் ஆகி அது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். இது வந்து பட்டு சாரீஸில் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணாமல் சென்டரில் பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும். நீங்கள் ஷோல்டர் பின் பண்ணும்போது எப்போயுமே ப்ளவுஸில் ஒரு கைட்லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வச்சு பின் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக ப்ளீட்ஸ் வந்து நிற்கும். அதுக்கு முன்னாடி பண்ணாலும் சாரீ நம்மளுக்கு இறங்கிட்டு வர மாதிரி
மாதிரி இருக்கும், ரொம்ப பின்னாடி பண்ணாலும் கழுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ளவுஸோட கைட்லைனில் வந்து நம்ம சேஃபாக பின் பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக ப்ளீட்ஸ் வந்து நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செஸ்ட் ப்ளீட் வந்து அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணி முடித்த அப்புறம் ஃபஸ்ட்டாக இருக்க ப்ளீட்ஸை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நம்ம எப்போவுமே பின் பண்ணுறது டைட்டாக பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து செஸ்ட் ப்ளீட் தூக்கிட்டு இருக்காது. ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது நம்மளோட அந்த ப்ளீட் வந்து அண்டர்ஆர்முக்குள்ளே போய் லாக் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் இறக்கி தான் கொண்டு வரணும். ஏன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சாரீ டேமேஜ் ஆகும். ஸோ அதை வந்து கொஞ்சம் செக்யூர் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் கொஞ்சம் இறக்கும்போது. ஸோ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்க ப்ளீட்டை வந்து நான் ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுக்கிறேன். ரொம்ப நம்ம மேலே ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சாரீ வந்து கீழே தூக்கிட்டு வந்துடும் மேலே. ஸோ வந்து அளவாக மட்டும் கீழே லென்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளீட்ஸ் வந்து சைட் ப்ளீட் எடுக்கணும். எடுத்து முடித்த எல்லா ப்ளீட்ஸையும் ஒரே மாதிரி வச்சு நான் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ட்விஸ்ட் போட்டோன்னா நம்ம டைட்டாக லாக் ஆயிரும் அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே. ஹிப் ப்ளீட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது வந்து நம்ம பின் பண்ணும்போது ஒரே பின் பண்ணி நம்ம லாக் பண்ணக்கூடாது. பின் பண்ணி ஒரு 2 இல்லை 3 டைம் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணோன்னா தான் நம்மளோட ப்ளீட்ஸ் வந்து சேஃப்டி பின்னுக்குள்ளே லாக் ஆகும். ஸோ நீட்டாகவும் டைட்டாக பிடிக்கும். ஒரே பின்னில் வந்து நீங்கள் ப்ளீட்ஸை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து லூஸ் ஆகும். ஸோ இப்போ ஹிப் ப்ளீட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். சென்டர் ப்ளீட் வந்து நம்மளோட ரைட் சைடு இருந்தும் எடுக்கலாம், அப்படி இல்லைனா லெஃப்ட் சைடு இருந்தும் எடுக்கலாம். நான் வந்து ப்ளீட்ஸ் லெஃப்ட் சைடு இருந்து எடுக்கிறதுனால ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு வரேன். ரைட் சைடு இருந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து பெரிய ப்ளீட்டாக வைக்கணும். ஸோ நான் லாஸ்ட்டாக எடுக்கிற ப்ளீட்டை வந்து பெரிய ப்ளீட்டாக எடுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ரைட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு ப்ளீட் எப்பவுமே நம்ம இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடில் அது போகிற மாதிரியே இருக்கும், கேப்பே இருக்காது. ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் எப்பயுமே அப்படி தான் ஆகும். ஸோ இந்த ட்ரிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளீட்டுக்கு கேப் நிறையா இருக்கும், சைட்லேயும் போகாது, ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டாக எடுத்த ப்ளீட்டை வந்து மற்ற ப்ளீட்ஸ் கூட ஈவனாக வச்சிட்டிங்கன்னா அந்த பெரிய ப்ளீட் வந்து உள் சைடு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். 1/2 இன்ச் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பின் வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் நீங்கள் பெரிய ப்ளீட்டாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சாரீ கட்டும்போது லாஸ்ட் வரைக்கும் ப்ளீட்ஸ் ஸ்ட்ரைட்டாக வரல அப்படின்னா சென்டரில் பிடிச்சிட்டு மீதி இருக்க கிளாத்து கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கையில் பிடிச்சி இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட லெக்கில் வச்சு அதை அயன் பண்ணுற மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா மடிப்பு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மடிப்பெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம். பட் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக கட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணும்போது நீட்டாக இன்சர்ட் பண்ணணும், உள்ள ஃபோல்ட் பண்ணி. இன்சர்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் பேலன்ஸ் கண்டிப்பாக கிளாத் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே இன்சர்ட் பண்ணாமல் சென்டர் ப்ளீட் எப்படி எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும். இன்சர்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம வந்து செஸ்ட் ப்ளீட் அலைன் பண்ணணும். செஸ்ட் ப்ளீட் அலைன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஹிப் ப்ளீட் வந்து டைட்டாக கிடைக்கும். ஸோ வந்து ஹிப் ப்ளீட்டுக்கு மெயினான ஒரு விஷயம் அப்படின்னா செஸ்ட் ப்ளீட் தான். நம்ம வந்து ஹிப் ப்ளீட் வந்து ஒரே பின் தான் பண்ணியிருக்கோம், பட் வந்து டைட்டாக எவ்வளோ க்ரிப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹிப் ப்ளீட் எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இப்படி தான் வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி சாரீ கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.